9th மந்தில் செகண்ட் வீக்கு தேர்ட் வீக் போகும்போது இன்னொரு வாட்டி ஸ்கேன் பண்ணாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வாட்டர் லெவல் வந்து ஜாஸ்தி இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சேஃபாக ஹாஸ்பிட்டல் வரணும்னா சேஃபாக காரில் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து எனக்கு பயம் வந்துச்சு. ஐயோ தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்களே, நம்மளுக்கு வந்து சி செக்ஷன்லாம் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டேன். பட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. நீங்கள் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வலி எப்போ வந்தாலும் உடனே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேறு நிறைய தண்ணி குடிக்கிற பழக்கம். பாட்டில் இப்போ பாருங்க, இப்போ கூட நான் பாட்டில் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அப்போது வந்து பாட்டில் பக்கத்துலேயே தான் வச்சு இப்போ தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். எனக்கு வந்து நார்மலாகவே அந்த பழக்கம் இருக்குது. அதனால் வந்து தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களே. எதுக்காக அப்படி சொன்னாங்க, எப்படி அதிகமாச்சு அப்படின்லாம் தெரியல. பட் ஆனால் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து டெலிவரி டேட் வந்து எப்போ கொடுத்துருந்தாங்கன்னா August 28 தான் கொடுத்துருந்தாங்க. என்னோடய LMP வந்து November 21. ஸோ August 28 தான் வந்து எனக்கு டெலிவரி டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ August 24 நைட்டு என்னால் தூங்கவே முடியல. நான் எப்படி ஒரு 50 டைம்ஸாவது வந்து ரெஸ்ட் ரூம் போயிருப்பேன். எனக்கு வந்து ரெஸ்ட் ரூம் கீழே தான் இருக்கும் அம்மா வீட்டில். மேலே வந்து நானும் அம்மாலாம் படுத்திருப்போம். நான் ஒரு 50 வாட்டியாவது வந்து அந்த ஸ்டெப்ஸில் ஏறி 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 இறங்கியிருப்பேன். என்னால் முடியலடா சாமி, எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி ரொம்ப டயர்டாகிடுச்சு அப்படின்னா அம்மா அப்போவே வந்து ஓகே இவளுக்கு வந்து நம்மளுக்கு டெலிவரி தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லி யோசித்தாங்க. அப்புறம் வந்து வெனஸ்டே நைட் இது நடக்குது. தேர்ஸ்டே வந்து நான் வந்து செக்கப் போகணும். எதுக்குமா செக்கப்லாம் போய்கிட்டு, எப்படியும் நம்மளுக்கு 28ஆம் தேதி தான் டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் வந்து நம்ம போய்க்கலாம். நான் நினச்சேன் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பெயின் வரல, இன்டியூஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு லேபர் பெயின் வர வைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டேன். பிகாஸ் எனக்கு இந்த நாலேஜ் எப்படி கிடச்சிதுன்னா, அக்காவுக்கு ஆல்ரெடி வந்து 2 குழந்தை வந்து இன்டியூஸ் பண்ணி தான் வந்து பெயின் வராமல் டெலிவரி பண்ணாங்க. ஸோ நம்மளுக்கும் அப்படி தான் நடக்கும் போல். பெயின் இது வரைக்கும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். சரி 28ஆம் தேதி போய்க்கலாமா அப்படின்னு சொன்னேன். அம்மா சொல்லிட்டாங்க, இல்லை கண்டிப்பாக நம்ம வந்து டாக்டர் எப்போ சொன்னாங்களோ அப்போ கண்டிப்பாக போய் தான் வரணும் அப்படின்னு போயிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து முடியாமல் நைட்டை வேறு சரியாக தூங்கலையா, முடியாமல் வந்து நான் போனேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரையும் நடந்து தான் போனேன். நான் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டிலேருந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கு எப்படியும் ஒரு 1 hour 45 to 1 hour ஆகும். வீட்டிலேருந்து கார்லாம் புக் பண்ணி போகல. சரி அங்கே பஸ் ஸ்டாண்ட் போனால் வேன் வரும், அதிலே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட் வரையும் நடந்தே போயிட்டேன். அப்போல்லாம் வந்து லைட்டாக அந்த பிஹெச் பெயின் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அந்த டைம் நான் ரியலைஸ் கூட பண்ணலை அது லேபர் பெயினாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பி போனதுக்கப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. எனக்கு செக் பண்ணும் போது நார்மலாக செக்அப் பண்ணிவிட்டு சரி 28 அன்றைக்கி வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு நினச்சா, நீங்கள் ஆல்ரெடி 3 சென்டிமீட்டர் டைலேட் ஆகிட்டீங்கம்மா, உங்களுக்கு இன்றைக்கி வந்து பேபி பிறந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னடா எப்படி நம்மளுக்கு டைலேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. ஆக்சுவலி வந்து எனக்கு டாக்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் குள்ளமாக இருக்கிறதுனால நம்ம நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வந்து 99% வந்து நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அர்ஜென்ட்டான சுச்சுவேஷனில் நம்ம சி செக்ஷன் தான் போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு 3 சென்டிமீட்டர் நீங்கள் டைலேட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் என்னால் நம்பவே முடியல. சரி ஓகே, ஒரு பக்கம் செம்ம ஹாப்பி, அப்பா நம்மளோட பாப்பா வந்து நம்மளுக்கு இன்னைக்கு எப்படியோ பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பி. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்க்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணேன். ஹஸ்பண்ட் பெங்களூரில் இருக்காங்க. கால் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்து அப்பா இன்றைக்கி வந்து டெலிவரி ஆகும்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் வாங்க கிளம்பி அப்படின்னு சொல்கிறேன். இல்லை சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாங்க, இல்லை எனக்கு இன்றைக்கி ஒர்க் இருக்குது, நீ வந்து இன்றைக்கி பேபி பெற்றுக்கோ, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து செம கோவம். நான் வந்து ஃபோன் வச்சிட்டேன். ஆக்சுவலி என்கிட்ட வந்து அவங்களுக்கும் வந்து ஹாப்பி தான், பட் ஆனால் என்னை வந்து கோவப்படுத்தணும், லைட்டாக வந்து விளாடணும் அப்படின்றதுக்காக அப்படி சொன்னாங்க. நான் ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் அக்காவுக்கு கால் பண்ணுறேன். எனக்கு கூட யாருமே இல்லை, அம்மா நான் மட்டும்தான் இருக்கேன். டெலிவரி பேக் வந்து அந்த நைட்டி பாப்பாக்கு துணி அதெல்லாம் எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த பேக் கூட எடுத்துகிட்டு வரல. பிகாஸ் எனக்கு தான் பெயினே வரலையே, எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். அப்புறம் வந்து அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா பேக்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அக்காவுக்கு ஃபோன் பண்ணேன். அக்கா அதோ உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அக்காவுக்கு வீடு பக்கத்தில் தான், உடனே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஹஸ்பண்ட்க்கும் சொல்லிட்டேன். ஹஸ்பண்ட் வீட் சைடு ஃபேமிலியிலும் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஹஸ்பண்டோட தங்கச்சிலாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பேசினாங்க. ஒன்றும் இல்லை பயப்படாத, சீக்கிரமாக பிறந்துரும் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் வலி தாங்கிக்கும் அப்படிலாம் வந்து சொல்லி சப்போர்ட்டிவாக பேசினாங்க.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லேபர் வார்டுக்கு போயிட்டேன். எனக்கு அப்போ வரையுமே வந்து வலியே சுத்தமாக இல்லை. நீங்கள் 3 சென்டிமீட்டர் வந்து டைலேட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு 3 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சுத்தமாக வலி இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து லேபர் வார்டு போயாச்சு. அப்புறம் பாப்பாவோட ஹார்ட் பீட்லாம் செக் பண்ணுறாங்க, எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு சுத்தமாக வலியே இல்லை. நான் வந்து ஒரு 11 o'clock மார்னிங் வந்து அட்மிட் ஆகிருப்பேன். போய் சுத்தமாக வலியே இல்லை. அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுட்டு அட்மிட் ஆயாச்சு. வலியே இல்லை. அதுக்கப்புறம் அக்கா வரா. அக்கா வந்து ஒரு 12 o'clock 1 o'clockலாம் வந்துட்டான். அந்த டைமில் கூட எனக்கு வலியே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நைட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தான். நான் வந்து பேக் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஸோ அப்பா எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அதுக்குள்ளே வந்துட்டான். ஸோ நைட்டி எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஸோ அதை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட வாங்கலான்னு போகிறேன். எனக்கு ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறதுனா பிளட்டு மாதிரி கிடையாது. பிளட் ப்ளஸ் வாட்டர் கலந்து வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நான் எந்திரிச்சு வரும்போது அப்படியே நான் நடந்து போகிறேன். அக்கா கிட்ட நடந்து போகிறேன். ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி வருது. அக்கா வந்து உடனே பார்த்துட்டு, ஆக்சுவலி வந்து யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஆகுது. அங்கேருந்து நர்ஸ்க்கு டாக்டருக்கு யாருக்குமே தெரியாது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து வரும்போது தான் அப்படி ஆகுது. ஸோ வந்து இந்த மாதிரி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொன்னதுக்கப்புறமா வந்து ஸோ உங்களுக்கு வந்து லேபர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து என்னை வந்து லேபரை வந்து நடக்கிற டெலிவரி பார்க்குற ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நைட்டியெல்லாம் மாற்றிட்டு நான் போய் உள்ளே போய் படுத்துட்டேன். எனக்கு சுத்தமாக வலியே இல்லை. என்ன இவங்க குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்கிறாங்க, வலியே இல்லையே. பக்கத்தில் எல்லாருமே வந்து பயங்கரமாக கத்துறாங்க, ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஸோ எனக்கு வந்து பயப்படுறதா இல்லை சந்தோஷப்படுறதா எனக்கு தெரியல. எனக்கு வலியே இல்லை அப்படின்றதுனால. ஸோ அப்படியே போச்சு. ஆஃப்டர்நூன் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அக்கா வந்து ஜூஸ்லாம் வாங்கி கொடுத்தா அதை மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து ஒரு 2 மணி 3 மணி ஆச்சு. அப்பவும் வலி இல்லை. 4 மணி ஒரு 4 மணிக்கு வந்து லைட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த கான்ட்ராக்ஷன்லாம் செக் பண்ணுவாங்க. அப்போ லைட்டாக வலி ஆரம்பிச்சிது. ஓகே நம்மளுக்கு இப்போ தான் வலி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு நினச்சேன் நான். அதுக்குள்ளே வந்து எனக்கு 5 சென்டிமீட்டர் வந்து டைலேட் ஆயிடுச்சு. ஸோ வலியே இல்லை. லைட்டாக வலி ஆரம்பிக்குது ஒரு 6 o'clock. அது வரைக்குமே வந்து என் ஹஸ்பண்ட் வராங்களா இல்லையா எனக்கு எந்த க்ளூமே கிடையாது. அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். நான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டேன். அதனால் எனக்கு க்ளூவே கிடையாது வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த டைமுக்கு வந்து ஹஸ்பண்ட் கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க. என் அக்கா கிட்ட அம்மா கிட்டலாம் வந்து அப்டேட் வாங்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்களா, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவள் எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்டேட் வாங்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மணி போல் எனக்கு வலி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னல. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வலி ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு அந்த ஈமா கொடுப்பாங்கல்ல, அது எனக்கு கரெக்டாக தெரியல. ஈமா கொடுத்துட்டு நம்மளுக்கு அந்த மோஷன்லாம் வெளியே எடுக்க வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரியும் எல்லாமே எடுத்துட்டாங்க. ஸோ வயிறு காலியாக இருக்குது. வலி லைட்டாக ஆரம்பிச்சிச்சு. 6 மணி ஆகுது, 7 மணி ஆகுது. 7 மணிக்கு கொஞ்சம் நல்லாவே வலி ஆரம்பிச்சிச்சு. நான் அழுகிற அளவுக்கு வலி ஆரம்பிச்சிச்சு. எனக்கு என்னன்னா யாரையுமே உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அந்த டெலிவரி வார்டில் வந்து அட்லீஸ்ட் எனக்கு ஒருத்தராவது எனக்கு அக்கா இருந்தாவது கொஞ்சம் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக ஸ்ட்ராங்காக இருந்திருப்பேன். எனக்கு யாருமே இல்லை. சுற்றியும் வந்து டாக்டர்ஸ் நர்ஸ் அந்த மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவும் எனக்கு வந்து யாருமே சப்போர்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா செம்ம டென்ஷனாக இருந்தது. என்னடா யாருமே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த கண்ணாடி அந்த டோரில் வந்து அந்த ரவுண்டாக கண்ணாடி வச்சுருப்பாங்கள்ல, அதில் வந்து அக்கா வந்து அடிக்கடி பார்ப்பா. அதுவுமே வந்து பார்க்க விட மாட்டாங்க. ஆனால் அக்கா வந்து ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிட்டு ஜூஸ் கொடுக்கணும் அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பார்ப்பா. அப்போ வந்து நான் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டு 7 மணிக்கெலாம் எனக்கு நல்லா வலி ஆரம்பிச்சிச்சு. நல்லா வலி ஆரம்பிச்சோன்னா நான் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டேன். அக்கா வந்து பார்ப்பா, இல்லை ஒன்றும் ஆகாது, நீ ப்ரேயர் பண்ணிக்கோ, நீ காமாக இரு, இனிமேல் வந்து பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போது ஒரு 7 மணிக்கு டாக்டர்லாம் வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 8 மணிக்குள்ளே வந்து குழந்த பிறந்துடும், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 7 மணிக்கு பிறந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. 8 மணிக்கு வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து அந்த டியூட்டியை சேஞ்ச் பண்ணுவாங்க. நைட் டியூட்டிக்கு வரவங்களாம் 8 மணிக்கு தான் வருவாங்க. இவங்க மார்னிங் டியூட்டி அப்படின்றதுனால 8 மணிக்கு போயிடுவாங்க. எனக்கு 8 மணிக்கு மார்னிங் டியூட்டி இருந்தவங்க தான் எனக்கு டெலிவரி பார்த்தாங்க. ஸோ 8 மணி ஆகிடுச்சு. வலி தாங்கலை எனக்கு. டாக்டர்ஸ்லாம் வந்து டியூட்டி மாற்றிட்டு போகிறாங்க. 8 மணிக்கு திருப்பி புது டாக்டர்ஸ்லாம் வராங்க. ஸோ என்னோடய கேஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து படிச்சுட்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிவிட்டு ஒரு 9 o'clock 10 o'clock ஆகுது. பயங்கர வலி, சிவியரான வலி. நம்மளுக்கு வலி இல்லை அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் ப்ரெக்னன்சி வலினா இவ்வளோ தான், இப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வலி.
பேபி கான்ட்ராக்ஷன் ஹார்ட் பீட்லாம் பார்க்கறதுக்கு வயிற்றில் தான் கெட்டியிருப்பாங்க. அதெல்லாம் தள்ளி அவுத்து போட்டுட்டு எனக்கு வந்து என்னை விட்டுருங்க நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து வாக் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு பாப்பா ரொம்ப கீழே இறங்கிடுச்சு, பாப்பா பிறந்துரும், நீங்கள் வாக் கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெட்லேயே படுத்துருக்காங்க. பெட்லேயே படுத்துட்டு வயிறு வலிக்குது, சமய வலி. அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு சி செக்ஷன் பண்ணுங்க, என்னால் வலி தாங்க முடியாது, முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு எபிடுரல் கொடுப்பாங்கல்ல, அது ஆக்சுவலி வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து எனக்கு அது தெரிஞ்சுது. எபிடுரல் கொடுங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 8 மணி 9 மணிக்கு 10 மணிக்கு போல் டாக்டர்ஸ் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் சொன்னாங்க, இதெல்லாம் வந்து சிம்பிள் ப்ரொசீஜர் இல்லாமல் இதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து பெயினை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, உங்களால் சீக்கிரம் பேபி பிறந்துடும், பை 12 o'clock உங்களுக்கு பேபி பிறந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் பார்த்தா 10 மணி. ஐயோ இன்னும் 2 மணி நேரம் வந்து நம்ம வழியை தாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்பா 10 மணி ஆச்சு. அப்புறம் ஒரு 10:30 10:45 போல் வந்து எனக்கு வந்து ஏதோ பேபி வெளியில் வர்ற மாதிரி ஒரு ஃபீலு. எனக்கு வந்து அப்போ தான் வந்து ஈமா கொடுத்து எல்லா மோஷனையும் வெளியே எடுத்தாங்க. அப்புறம் எனக்கு வந்து மோஷன் வர மாதிரியே இருந்தது. நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன், எனக்கு மோஷன் வர மாதிரி இருக்குது, என்னை விடுங்க, நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்கிறேன்னா அவங்க வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து யூரின் போகணும் அப்படின்னு சொல்லும் போதே வந்து எனக்கு நீங்கள் எந்திரிச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ பண்ணி தான் எடுத்தாங்க, படுக்க வச்சுட்டே தான் பண்ணி எடுத்தாங்க. அதுக்கே நாங்கள் அப்படி சொன்னோம், இதுக்கெலாம் நீங்கள் போகக்கூடாது, அப்படி தான் இருக்கும், பட் மோஷன் வராது உங்களுக்கு, எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படி சொல்லிட்டாங்க. இல்லை ஐ வாண்ட் டு கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தமாக வந்து சண்டை போடுறேன், ரொம்ப கத்துறேன், என்னால் பெயின் வந்து டாலரேட்டே பண்ண முடியல, எனக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ தான் வந்து எங்கள் அக்கா சொன்னது எனக்கு ஆல்ரெடி வந்து ஞாபகம் வந்தது. எங்கள் அக்கா சொன்னால் இந்த மாதிரி மோஷன் போகிற மாதிரி இருக்கும், உனக்கு லாஸ்ட்டாக பேபி வந்து வெளியே வரும்போது மோஷன் போகிற மாதிரி இருக்கும், அந்த டைமில் உனக்கு புஷ் பண்ணுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைமில் வந்து ஓகே நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக நம்மளுக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து நான் மைண்ட் செட் பண்ணேன். டாக்டர்ஸ்லாம் வந்து ஓகே உங்களுக்கு தலை வெளியே வரப்போகுது, நீங்கள் நல்லா புஷ் பண்ணுங்கள், மோஷன் போகிற மாதிரி இருக்குது, புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது, நீங்கள் சொன்னீங்களா, நீங்கள் வந்து புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து சுத்தமாக எனர்ஜியே இல்லை. நான் ஏன்னா ரொம்ப கத்தி அழுதேன். எனக்கு வந்து ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து அந்த லேபர் பெயின் இருந்தாலும் ரொம்ப வந்து கத்தி அழுதேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப சப்போர்ட்டுக்கும் யாருமே இல்லையா, அதனால் வந்து அந்த ஒரு ஆதங்கத்திலே வந்து ரொம்ப கத்தி என்னால் முடியல, வலிக்குது, அம்மா. ஆக்சுவலி வந்து அந்த கான்ட்ராக்ஷன் அந்த வர டைமில் தான் வந்து பெயின் வரும். எனக்கு அந்த பெயினை கூட நான் டாலரேட் பண்ணிப்பேன். பட் ஆனால் அந்த உள்ளே வந்து கையை உள்ளே விட்டு என்ன பண்ணுவாங்கலாம் தெரில, அந்த தலையை திருப்பி விடுவாங்களா என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, அந்த வலியிலே விடுவாங்க, அது மட்டும் உயிரே போயிடும். யாருக்கெல்லாம் இது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த மாதிரி பண்ணும்போது தான் எனக்கு உயிரே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து புஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. என்னால் ஸ்ட்ரென்த்தே இல்லை, எனக்கு எனர்ஜியே இல்லை, என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ டாக்டர்ஸ்லாம் திட்டினாங்க, நான் உங்ககிட்ட அழாதீங்க கத்தாதீங்கன்னு சொன்னோம்ல, ஏன் நீங்கள் இந்த மாதிரி கத்துனீங்க, அதனால தான் உங்களால் இப்போ வந்து புஷ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஜன் இதெல்லாம் வச்சாங்க. அப்போ வந்து புஷ் பண்ணுன்றாங்க. ஒரு டாக்டர் மட்டும் வந்து உங்களால் முடியுமா, கண்டிப்பாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்து புஷ் பண்ண டக்குன்னு ஏதோ வெளியே வந்த மாதிரி இருந்தது, அது வந்து பாப்பாவோட தலை. ஸோ என்ன பண்ணாங்க, கரெக்டாக வந்து தலை வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டு இன்னொரு உள் ரூமில் ஒன்று இருக்கும், அங்கே தான் வந்து பேபியெல்லாம் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அங்கே உள்ளே கூப்பிட்டு போயிட்டு ஸோ எங்களுக்கு டெலிவரி ஆக போகுது அப்படின்னோடனே எல்லா டாக்டர்ஸுமே வந்துட்டு இன்னுமே நான் புஷ் பண்ணுங்க அப்படி சொல்கிறாங்க. ஒரு 2-3 புஷ் தான், அதுக்குள்ளே பாப்பா வெளியே வந்துட்டாங்க. எனக்கு வந்து தலை வெளியே வர வரையும் தான் உண்மையாக வலிச்சுது. அதுக்கப்புறம் வந்து புஷ் பண்ணுங்க, பேபி வெளியே வரணும் அப்படின்றனால எனக்கு அந்த பெயின் தெரியல. ஸோ வந்து புஷ் பண்ணுறேன் வெளியே வந்துருச்சு. அப்போ 2-3 புஷ்லேயே பாப்பா வெளியே வந்துட்டாங்க. எனக்கு அப்போ தான் வந்து ரிலீஃபாக இருந்தது. அண்ட் ஃபைனலாக வந்து பாப்பாவோட அழுகிற சத்தம் கேட்டுச்சு. அப்பாடா குழந்தை பிறந்துருச்சு, காட் தேங்க்யூ காட் அப்படின்ற மாதிரி, தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பாப்பா பிறந்ததுமே வந்து பாப்பா வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் இங்கே படுத்திருக்கேன், பாப்பா அங்கே க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு பின்னாடி இங்கே க்ளீன் பண்ணுறாங்க. நான் வந்து எப்படியோ பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அந்த
உள்ளே வந்து அந்த பிளசண்டா எடுப்பாங்கல்ல, அது இன்னுமே வலிச்சுது. கையை உள்ளே விட்டு எடுத்தாங்க. எனக்கு டாக்டர்ஸ் கிட்ட வலிக்குது வலிக்குது, நீங்கள் என்னம்மா பேபியே டெலிவரி பண்ணிட்டீங்க, இன்னும் இதுக்கு போய் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் ஒரு சைடு பாப்பாவை அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். பாப்பா அழுதுகிட்டே இருக்கா பயங்கரமாக. எனக்கு வந்து எப்படா பாப்பா நம்ம கையில் கொடுப்பாங்க, நம்ம எப்போ பேபியை தொட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். பாப்பாவுக்கு ஒரு வழியாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த என்ஐசியூக்கெலாம் அனுப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகும். பேபி வெயிட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியில் என்கிட்ட என்ன பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து கேர்ள் பேபி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே வந்து உங்களுக்கு கேர்ள் பேபி தான் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சாங்க, இப்படி வச்சாங்க. ஐயோ அந்த மொமெண்ட்லாம் வந்து என்னால் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஐ ஃபெல்ட் ஸோ பிளெஸ்டுன்னு தான் சொல்ல முடியும். கடவுள் நம்மளுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த டைமில் பாப்பாவை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன், எப்படி வளர்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் எனக்கு, அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருந்தது. பாப்பா இப்படி வச்சாங்க. பாப்பா ரொம்ப அழுறா. நான் வந்து அப்புறம் கேட்குறேன், பாப்பா என்னம்மாச்சு என் செல்லத்துக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ அந்த மொமெண்ட்லாம் ப்ரைஸ்லெஸ்ங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களால மட்டும்தான் அதை வந்து உணர முடியும். ஸோ பாப்பா அப்படி கொடுத்துட்டு எனக்கு வந்து தையல் போட்டாங்க. ஐயோயோ எனக்கு கீழே வந்து அந்த ஒரு கட் பண்ணியிருப்பாங்க, பேபி வெளியே நல்லா வரணும் அப்படின்றதுக்காக கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து தையல் போட்டுருந்தாங்க. அதுக்கு தான் 1 மணி நேரமாக போட்டுகிட்டே இருக்காங்க. எனக்கு எப்படா வந்து பேபி கிட்டே இருப்போம் நம்ம அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. கடைசியில் வந்து எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு எனக்கு வந்து நைட்டியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டியெல்லாம் மாற்றி விட்டுட்டு என்னை திருப்பி நார்மலாக வந்து வெளியே வர வச்சிட்டாங்க, வெளியே படுக்க வச்சிட்டாங்க. பாப்பா கூட வச்சாங்க. பாப்பாவுக்கு அப்புறம் வந்து ஃபீட் பண்ண சொன்னாங்க. ஒரு நர்ஸ் வந்து ஃபீட் பண்ண பாப்பாவுக்கு. அப்புறம் வந்து பாப்பாவும் நானும் அப்படியே படுத்துக்கிட்டோம். எனக்கு வந்து எல்லோரும் வந்து ப்ரெக்னென்ட் அதாவது டெலிவரி பண்ணதுக்கப்புறம் வந்து டயர்டாக இருக்கும், பாப்பா கூட பார்த்துக்க மாட்டோம், நல்லா தூங்கிடுவோம் அப்படின்னாங்க. எனக்கு சத்தியமாக தூக்கமே வரல. எனக்கு அந்த ஒரு டயர்டு எதுவுமே கிடையாது. நான் எப்போ வந்து வெளியே போவேன் அப்படின்ட்டுருந்தேன். எனக்கு பாப்பா பிறந்ததுக்கப்புறமே வந்து நான் அந்த டாக்டர்கிட்ட கேட்டேன், பாப்பா வெளியே காமிச்சிட்டிங்களா ஃபேமிலிக்கிட்ட அப்படின்னு சொல்லி காமிச்சேன். காமிச்சாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்திருந்தாங்களான்னு கேட்டேன். எனக்கு அப்போ தான் நான் வந்து ஹஸ்பண்டே வந்து யோசிக்கிறேன், ஹஸ்பண்ட் வந்து வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா உங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து பாப்பாவே வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணுறேன். எப்படியோ வந்து நான் வந்து நினச்சேன் ஹஸ்பண்ட் தான் வந்து பாப்பா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பை காட்ஸ் கிரேஸில் வந்து கடவுள் அதை வந்து நிறைவேற்றி வச்சுட்டாரு. ஸோ வந்து எல்லாமே முடிச்சுட்டு வெளியே படுக்க வச்சிட்டாங்களா. ஸோ எனக்கு வந்து பாப்பா கரெக்டாக பிறந்த டைம் வந்து 11:20க்கு பாப்பா பிறந்துட்டாங்க. ஸோ வந்து படுக்க வச்சிட்டாங்க. நைட் டியூட்டி டாக்டர்ஸ்லாம் வந்து அந்த டைமில் வேறு எந்த டெலிவரியும் இல்லை, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு நர்ஸ் கிட்ட மட்டும் கேட்டேன், நான் வந்து என் ஹஸ்பண்ட் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம் வந்து சரி நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஸ்டிச்சஸ் போட்ட பெயின்லாம் எதுவுமே தெரியல அந்த டைம். வந்து என்னால் நடக்க முடிஞ்சுது. ஸோ லைட்டாக பெயின் இருந்தது, பட் ஆனால் நடக்க முடிஞ்சுது. எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. பாப்பா வந்து அந்த நர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நான் போய் வந்து ஹஸ்பண்டையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து ஏதோ வந்து சாதிச்சுட்டு வந்த மாதிரி ஃபீலிங். ஹஸ்பண்ட் வந்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணி ஓகே நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாப்பாவை பெற்று எடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் திருப்பி அகைன் உள்ளே போயிட்டு திருப்பி அந்த நர்ஸே வந்து நீங்கள் வந்து டாக்டர் நீங்கள் வந்து பாப்பா வந்து உங்கள் ஹஸ்பண்ட் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்கிட்டேயும் காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் அகைன் உள்ளே வந்துட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 8 o'clock போல் தான் வந்து எனக்கு நார்மல் வார்டுக்கே ஷிஃப்ட் பண்ணாங்க. நார்மல் டெலிவரிக்கு வந்து 3 நாள்லேயே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் பாப்பா வந்து நல்ல செம்ம ஒயிட்டாக இருந்தா. ஸோ அதனால் வந்து பிங்காக இல்லை, செம்ம ஒயிட்டாக இருந்தா. அதனால் வந்து நார்மலாகவே வந்து அது பேர் என்ன, மஞ்சகாமா டெஸ்ட் எடுப்பாங்கல்ல,
அது வந்து நார்மலாக செக் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ் வந்துடுச்சு. அகைன் வந்து அந்த டாக்டர் வந்து கேட்கும்போது, பாப்பா இவ்வளோ வந்து மஞ்சளாக இருக்குது, இப்படி தொட்டு பார்ப்பாங்க, அழுத்தி பார்த்தா மஞ்சளாக வரும். மஞ்சளாக இருக்குது பாப்பாவுக்கு, எப்படி மஞ்சக்காமா இருக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4th டேவும் அங்கேயே சேவ் பண்ண வச்சிட்டாங்க. அகைன் செக் பண்ணுறோம் நெகட்டிவ். திருப்பி டாக்டருக்கு வந்து சந்தேகப்படுறாங்க, எப்படி நெகட்டிவ் வந்தது, கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஆக்சுவலி தூக்கமே இல்லை. பாப்பாவுக்கு இப்படி சொல்லிட்டாங்களே ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அகைன் டெஸ்ட் பண்ணாங்க. இல்லை நாங்கள் வேண்டாம், நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் டாக்டர் வந்து ரொம்ப பயமுறுத்தினாங்க. இந்த மாதிரி இப்போது உங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு தான் யோசிப்பீங்க, அப்புறம் ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இங்கே தான் வந்து கேட்பீங்க அப்படின்னு சொன்னனால 5th டேவும் அங்கேயே ஸ்டே பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி காட் கிட்ட ரொம்ப ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த எப்படியாவது நெகட்டிவ் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக நெகட்டிவ் வந்துடுச்சு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கும் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் மை ப்ரெக்னன்சி ஜேர்னி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃபீடிங் ஜேர்னி எப்படி இருந்தது, பாப்பாவுக்கு இப்போ வந்து 2 இயர்ஸ் ஆகுது. நான் பிரெஸ்ட் ஃபீடும் ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னோடய பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி எப்படி இருந்தது, அதே மாதிரி பாப்பாவுக்கு நான் எப்படி பிரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் இந்த வீடியோ. இதுவே வந்து ரொம்ப லென்த்தாக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.